ஊட்டிக்கு போயிட்டு வந்து 20 நாள் ஆச்சு. ஆனா வீடியோ அப்லோட் பண்றதுக்கு இப்பதான் எனக்கு நேரங்காலெல்லாம் கூடி வந்திருக்கு. நாங்க ஊட்டிக்கு போகும்போதெல்லாம் இ பாஸ் எல்லாம் மாண்டேட்டரி கிடையாதுன்னு நாங்க ஏப்ரல் எண்ட்லயே போயிட்டு வந்துட்டோம். நாங்க பேக்கேஜ் மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். அதனால எங்களுக்கு செக் இன் டைம் ஊட்டியில காலையில 8:30 அப்படிங்கறனால ஈரோட்ல இருந்து ஏர்லி மார்னிங் கிளம்ப முடியாது. அதே மேட்டுப்பாளையம் இருந்தா ஒரு 6 மணிக்கு கிளம்பினா போகுதுன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் ஈரோட்ல இருந்து கிளம்பி மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். வீடியோ பாக்குறவங்க நினைச்சிருக்கலாம் எதுக்காக மேட்டுப்பாளையம்ல ரூம் போடணும், குன்னூரா இருந்தா இன்னும் கொஞ்சம் கிளைமேட்ல என்ஜாய் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குன்னூர்ல ரூம் ரெண்ட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. மேட்டுப்பாளையம்ல ஓரளவுக்கு ரீசனபிளா இருந்துச்சு. இந்த ஃபுல் அபார்ட்மெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா நாங்க 4000க்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். ஈரோடு வந்து சாயந்தரம் 5 மணிக்கு தான் கிளம்பணும். அதனால தேவையில்லாம நைட் டின்னருக்கு வந்து ஹோட்டலுக்கு எதுக்கு போகணும்னு வீட்லயே இட்லி ஊத்தி மதியம் வச்ச கறி குழம்பு இருந்துச்சு. எல்லாத்தையும் யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ்ல பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம பாத்திரம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அதை தனியா திரும்பியும் வந்து வெயிட்டா இருக்கும். அதனால யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்தோம். இந்த குட்டீஸுங்களை நம்பி நிறையாவும் செய்ய முடியல, கம்மியாவும் செய்ய முடியல. எல்லாரும் சேர்ந்து ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல 3 இட்லி, 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்விக்கில தான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம்.